அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் வீடியோ ஒன் கொஷின் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு எம்சிக்கு பயாலஜி ரிலேட்டடாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் கொஷின் நம்பர் 41 நாம் சந்திக்கிறோம். அது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். இந்த மேட்ச் த ஃபாலோயிங் எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்கில் இருக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு லெசன். இது உங்கள் ஸ்டேட் போர்ட்லேயும் இருக்குது, சிபிஎஸ்சிலையும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் இப்படின்னா கிரப் சைக்கிள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். டிசிஏ சைக்கிள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு ஒன்று சொல்லியும். சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் டைரெக்டாகவே இங்கே கொடுத்துருக்கு. அப்போது கிரப் சைக்கிளுக்கு மற்ற பெயர்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் இந்த கிரப் சைக்கிள் எங்கே நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே ரியாக்ஷனோட பேர். ரைட் சைடு அந்த ரியாக்ஷன் செல் ஆர்கனலுக்குள்ளே எந்த இடத்துல வச்சு நடக்குது அப்படிங்கிறத ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா கிளைகாலிசிஸ். கிளைகாலிசிஸ்க்கு இன்னொரு பேர் இஎம்பி பாத்வே அப்படிம்பாங்க. அதில் அந்த 3 சயின்டிஸ்டோட நேம் ரைட்டாக அவங்களுடைய பேர் அங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்டன், மேயர், ஹாஃப் அண்ட் பர்னாஸ் அந்த 3 பேர். நெக்ஸ்ட்டு இடிஎஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டான் கிரேடியண்ட் அப்படிங்கிறது எங்கே வச்சு நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் இது உங்களுடைய புக்கில் எந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஆக்சுவலாக ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கு 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதில் இந்த இடத்துல ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ற ஒரு தலைப்பிற்கு கீழே பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 ப்ராசஸ் கொடுத்துருக்குறாங்க. த கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவேட், அதாவது கிளைகாலிசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது கிளைகாலிசிஸ், ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட், கிரப் சைக்கிள் அல்லது டிசிஏ சைக்கிள், அதுக்கப்புறம் இடிஎஸ். இதுதான் சரியான ஆர்டர். இதில் கிளைகாலிசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல 2 ப்ராசஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது கிரப் சைக்கிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து இடிஎஸ் கொடுத்துருக்காங்க. கிரப் சைக்கிளுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். த கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவேட் பை த ஸ்டெப் வைஸ் ரிமூவல் ஆஃப் ஆல் த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் லீவிங் 3 மாலிகுல்ஸ் ஆஃப் CO2. அப்போ கிரப் சைக்கிளில் ரொம்ப சிம்பிளாக இவங்க சொல்லியிருக்காங்க. CO2 ரிலீஸ் ஆகுது, அதே மாதிரி ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாக்க அந்த இடத்துல NADH2 அண்ட் FADH2 உருவாகும். அப்போ இந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கிரப் சைக்கிள். கீழே என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் த மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. அதாவது கிரப் சைக்கிள் அல்லது டிசிஏ சைக்கிள் அல்லது சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அல்லது ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் எங்கே வச்சு நடக்குதான்? மைட்டோகாண்ட்ரியா, மேட்ரிக்ஸ் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியாவில் வச்சு நடக்குதான். அப்போது இங்கே ஆன்சரை தேடுங்க பார்ப்போம். ஏ அப்படிங்கிறது மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் வச்சு நடக்குது. ரெண்டாவது கிளைகோலிசிஸ், இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். சைட்டோபிளாசத்தில் வச்சு தான் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். அதுக்கு முன்னாடி ப்ரோகேரியாட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கிளைகாலிசிஸ் தான். அது ப்ரோகேரியாட்டாக இருந்தாலும் சரி, யூகேரியாட்டாக இருந்தாலும் சரி, கிளைகாலிசிஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இங்கே ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எடுத்தீங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நீங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் அந்த ஆர்டரை மாற்றிடாதீங்க. கிளைகாலிசிஸ் கிரப் சைக்கிள் தான். கிளைகாலிசிஸ்க்கு அடுத்து தான் கிரப் சைக்கிள். ஸோ அப்போ மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கிரப் சைக்கிள். டோட்டலாக எல்லா ரெஸ்பிரேஷன்லேயும் நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கிளைகாலிசிஸ். அந்த கிளைகாலிசிஸ் எங்கே வச்சு நடக்குது? சைட்டோபிளாசத்தில் வச்சு நடக்குது. அதுவும் கிளைகாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அதே லெசனில் ரெஸ்பிரேஷன் இன் ஆர்கானிசம்ஸ், ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பிளான்ட் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் இருக்குது. கிளைகாலிசிஸ் அக்கர்ஸ் இன் த சைட்டோபிளாசம். ஸோ அப்போது இந்த இடத்துல கிளைகாலிசிஸ் எந்த இடத்துல நடக்குது? சைட்டோபிளாசத்தில் வச்சு நடக்குது. ஸோ பி அப்படிங்கிறதுக்கு 1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ETS, தட் இஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். அதுக்கு நீங்கள் இங்கே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்களா? அதில் 2வது ப்ராசஸ் பாருங்கள். த பாசிங் ஆன் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் ரிமூவ்டு ஆஸ் பார்ட் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் டு மாலிகுலர் ஆக்சிஜன் வித் சைமல்டேனியஸ் சிந்தசிஸ் ஆஃப் ATP. அதாவது ATP சிந்தசிஸ் ஏற்கனவே கிரப் சைக்கிளில் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரியாக்ஷனில் NADPH2க்கும் FADPH2க்கும் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அது என்ன ஆகுது? ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், பார்ட் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம் ரிமூவ்டு ஆஸ் அ பார்ட் ஆஃப் ஹைட்ரஜன். எலக்ட்ரான்ஸ் அதுக்குள்ளே இருந்து ரிமூவ் ஆகி அதிலிருந்து சைமல்டேனியஸாக ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகி
ஆக்சிஜன் யூட்டிலைஸ் ஆகி சைமல்டேனியஸாக ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ரியாக்ஷன் எதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். அந்த ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய கடைசி ரியாக்ஷன் தான் இந்த இடிஎஸ். அப்போ இதில் செகண்ட் ப்ராசஸ், இதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து க்ரெப்ஸ் சைக்கிள்னு அவன் கன்சிடர் பண்ணிட்டான். அப்போ கடைசி ப்ராசஸ் மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கக்கூடிய செகண்ட் ப்ராசஸ் இஸ் லொக்கேட்டட் ஆன் த இன்னர் மெம்ப்ரெயின் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா. டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் இடிஎஸ் அப்படிங்கிறது எங்கே நடக்குது அப்படின்னா இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்ப்ரெயின். ஸோ அப்போ மீதி இருக்கிறது ஒன்று தான், புரோட்டான் கிரேடியன்ட் அப்படிங்கிறது எங்கே நடக்கும் அப்படின்னா இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸ் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா. இதுக்கு எவிடன்ஸும் உங்களுடைய புக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க. ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு லெசனில் த ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிற தலைப்பிற்கு முன்னாடி ஒரு பேராகிராஃப் இருக்குது. அந்த பேராகிராஃபில் கடைசியில் பாருங்கள், இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸ் டு த மேட்ரிக்ஸ் டவுன் த எலக்ட்ரோகெமிக்கல் புரோட்டான் கிரேடியன்ட்ஸ். அந்த இடத்துல புரோட்டான் கிரேடியன்ட் இது வந்து ப்ராசஸ் கிடையாது, இதில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன நிகழ்வு. இந்த ரியாக்ஷனில் புரோட்டான் கிரேடியன்ட் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் புரோட்டான் கிரேடியன்ட் அப்படிங்கிறது வந்து சரியான படிக்கு மெயின்டைன் ஆகுது. அது எங்கே அப்படின்னா இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸில். ஃபார் ஈச் ஏடிபி ப்ரொடியூஸ்டு, ஒவ்வொரு மாலிகுல் ஆஃப் ஏடிபி வந்து உருவாகும் பொழுதும் 4H+ பாசஸ் த்ரூ F0. அதாவது 4 மூலக்கூறு புரோட்டான்கள் வந்து F0வில் வந்து பாஸ் ஆகி போகுது. ஃப்ரம் த எங்கேருந்து இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸ். இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸ்னால் என்னது? மைட்டோகாண்ட்ரியாவில் வெளியுறை உள்வுறை, வெளிச்சவ்வு உள்சவ்வு அப்படின்னு சொல்லி இன்னர் மெம்ப்ரெயின் அவுட்டர் மெம்ப்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெம்ப்ரெயின் இருக்குது. மைட்டோகாண்ட்ரியாவினுடைய ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். இந்த மைட்டோகாண்ட்ரியா ஸ்ட்ரக்சர் உங்களுடைய ஸ்டேட் போர்டில் இருந்து எடுக்கப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் மெம்ப்ரெயின் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னர் மெம்ப்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை தான் உங்களுக்கு இங்கே மார்க் பண்ணுறாங்க பாருங்கள், அவுட்டர் மெம்ப்ரெயின் அண்டு இன்னர் மெம்ப்ரெயின் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவுட்டர் மெம்ப்ரெயின், அதுக்கப்புறம் இன்னர் மெம்ப்ரெயின். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸ். அந்த இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸில் தான் என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். இப்போது உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில் இருக்கிற டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் இன்னர் மெம்ப்ரெயின், அதுக்கப்புறம் அவுட்டர் மெம்ப்ரெயின் இங்கே இருக்கும். அதுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கும், இன்டர் மெம்ப்ரெயினஸ் ஸ்பேஸ் இருக்கும். இதை ஸ்டேட் போர்டு புக்கில் இருக்கக்கூடிய இன்னொரு டயக்ராம் வந்து அழகாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் பாருங்கள். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லா ப்ராசஸும் நடக்கிற மாதிரி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் வந்து காம்ப்ளெக்ஸ் 1, 2, 3, 4 இதை வந்து 5 காம்ப்ளெக்ஸ் 5னே கொடுத்துருப்பாங்க. இது தனியாக நாம் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸுக்கும் தனித்தனியாக வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன். பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் உள்ளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒயிட் கலர் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் வந்து இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன நடக்குது பாருங்கள், இது வந்து அவுட்டர் மெம்ப்ரெயின், இது வந்து இன்னர் மெம்ப்ரெயின், இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸில் நிறைய புரோட்டான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி போயிருக்கு. அந்த புரோட்டான்ஸ் எங்கேருந்து வந்திருக்கு? காம்ப்ளெக்ஸ் 3, 4, 1. இதோட வேலை என்னது அப்படின்னாக்கா இந்த இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸில் H+ அயான்ஸை அக்யூமுலேட் பண்ணினது. அந்த H+ அயான்ஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ETC அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய புரோட்டான் கான்சன்ட்ரேஷன், புரோட்டான் கிரேடியண்ட்டை அதை பேஸ் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இந்த புரோட்டான்ஸ் வந்து வெளியில் வரும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய F0 அண்ட் F1 பார்ட்டிகிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த F0, F1 பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு இன்னர் மெம்ப்ரெயினில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான பொருட்கள். இந்த பொருட்கள் வந்து இந்த பொருட்களினுடைய உதவியுடன் தான் ஏடிபி வந்து உருவாகிறது. குளுக்கோஸ் மாலிகுலில் இருந்து எனர்ஜி உருவாகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த எனர்ஜி உருவாகக்கூடிய எக்ஸாக்ட் ரியாக்ஷன் இதான். ஏடிபி வந்து கிரியேட் ஆகுது. குளுக்கோஸ் பிரேக் ஆகி நிறைய கிளைகாலிசிஸ் க்ரெப்ஸ் சைக்கிள்லாம் கிராஸ் பண்ணி NADPH2 ஃபார்ம் ஆகி அந்த புரோட்டான்ஸ் தான் இந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகிருக்கு. இந்த அக்யூமுலேட் ஆன புரோட்டான்ஸ் வந்து என்ன ஆகுது, இப்படி மூவ் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய F0 அண்ட் F1 பார்ட்டிகல்ஸ் வந்து
H+ அயான்ஸை இங்கே கொண்டு வரதுக்கு உதவி செய்யுது. அப்படி வரும் பொழுது அந்த இடத்துல ADP+I இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேர்ந்து ATP வந்து உருவாகுது. இப்போ இந்த சமயத்தில் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படிங்கிறத தான் இங்கே கொடுத்துருக்குறான். இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ் டு த மேட்ரிக்ஸ். செல்லிடை பகுதியிலிருந்து மேட்ரிக்ஸுக்கு H+ அயான்ஸ் வந்து பாஸ் ஆகுது. அது ஒரு ATP உருவாவதற்கு 4 புரோட்டான்ஸ் வந்து பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆகிறதன் மூலமாக புரோட்டான் கிரேடியண்ட் வந்து குறையுது அப்படின்னு தான் கொடுத்துருக்குறான். அப்போ இந்த இடத்துல புரோட்டான் கிரேடியண்ட் அப்படிங்கிறது வந்து குறையிறது, கூடுறது அல்லது ஏதோ ஒன்று நடக்குது. அந்த புரோட்டான் கிரேடியண்ட்டுக்கு ரிலேட்டடான செல் பார்ட் என்னது, செல் ஆர்கனலில் இருக்கக்கூடிய பார்ட் என்னது அப்படிங்கிறத கொஷின். இன்டர்மெம்பரேனல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ அப்போ இந்த இடத்துல புரோட்டான் கிரேடியண்ட் அப்படிங்கிறது இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறதான். ஸோ அப்போ இந்த ஆப்ஷனில் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பி தான் சரியான விடையாக இருக்கிறது. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.